ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராமாலா ஷிஃபம். இன்னைக்கு ஒரு புது சீரிஸ் பார்க்கலாம். இது ஒரு கொரியன் பிஎல், பேர் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் இது ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சீரீஸில் நம்ம டா-ஒன் அப்படின்றது தான் மெயின் கேரக்டரு. இவனோட லைஃப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவனோட லைஃப் எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமான லைஃப் தான். அதாவது நம்ம ஸ்கூல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிட போவோம்ல, சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி, அது கூட இவனுக்கு வந்து ஒரு பெரிய லக்ஸுரி தான். அதனால் சின்ன வயசுலேருந்தே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். பார்ட் டைம் ஜாப்க்கு போவான். ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது, அது எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு பெரிய லக்ஸுரி மாதிரி தான். இப்படி இருந்து இவனோட லைஃப்பில் எப்போ வந்து ஒரு சந்தோஷம் வருதுன்னா, இவன் லைஃப்பில் ஒரு 3 பேர் வராங்க. அந்த 3 பேருமே இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த 3 பேருமே இவன் டிசர்வ் பண்ணலைன்னு நினைக்கிறான். அதாவது அந்த 3 பேருமே இவனோட பெட்டர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் அந்த 3 பேரை நான் ரீச் பண்ணி போகலாமா அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டாவன் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்கே ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்லாவே ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுமே, யாருக்காச்சும் ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஒவ்வொரு கொஷினாக கேட்குறாங்க. இவனும் எல்லார் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியாக லாஸ்ட் கொஷின் யார் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, தூரத்துலேருந்து ஒரு பையன் கையை தூக்குறான். இவன் தான் நம்மளுடைய இன்னொரு ஹீரோ. எப்பயுமே நமக்கு மெயின் கப்பல்னால் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சீரீஸில் அந்த மாதிரி கிடையாது. மெயின் கப்பலே யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 3-4 பேர் இருப்பாங்க இதில். இவன் பேர் ஜேமின்னு. ஜேமின் என்ன கொஷின் கேட்குறான்னா, உங்கள் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணால் சாங்காங் மாதிரி ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரிஞ்ச சாங்காங் அப்படின்றது ஒரு செலிப்ரிட்டின்னு நினைக்கிறேன். அதாவது ஜேமின் ஆல்ரெடி டாவோனுக்கு தெரியும் போல். ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே, சாரி எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ரொம்ப கூலாக பதில் சொல்கிறான். அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுமே 2 பேரும் ஒன்றா வெளியில் வராங்க. நம்ம நினச்ச மாதிரியே 2 பேருக்குமே ஏற்கனவே நல்லா தெரியும் போல். இன்றைக்கி நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் ஒன்றா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு அடுத்த லெக்சர் இருக்குல்ல, ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு இந்த காஃபியே போதும் அப்படின்னு தாவன் சொல்கிறான். நீ உன்னோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொல்ல, நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல, ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஒன்றை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவன் தலையும் தடவி விட அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாரி, ஆக்சுவலாக இவன் வந்து இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுத்தது இவனோட கம்பெனியை பற்றி தான். பட் இவனோட கம்பெனியில் கிடையாது, யூனிவர்சிட்டியில். இவங்க படித்த அதே யூனிவர்சிட்டியில் தான் இப்போ ஜேமின் ஒர்க் பண்ணுறான் போல். அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க தான் டாவோன் வந்திருக்கான். டாவோன்னு இதே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி ரொம்ப நாள் கழிச்சு யூனிவர்சிட்டிக்கு வரதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வருதுன்னு சொல்கிறான் டாவோன். என்ன பழைய ஞாபகம் அப்படின்னு ஜேமின் கேட்க, அதுதான் நான் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணியிருப்பாங்கன்னா, டாவோன் ஸ்கூல் படிக்கும்போது டாவோனுடைய சீனியர் தான் ஜேமின்னு. அவனும் ஸ்கூலுக்கு ஒரு டைம் வந்திருப்பான். அப்போ எல்லா பொண்ணுங்களும் அவனை சுற்றி போய் நின்றுட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தூரத்துலேருந்து டாவோனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பாருடா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தான் இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தாருன்னு பார்த்தா இப்போயும் ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கார். வெறும் ஃபேமஸ் மட்டுமா, அவரோட கிளாஸ்லேயே அவர் தான் டாப்பு. ஸ்கூலில் மட்டும் கிடையாது, காலேஜில் அந்த மாதிரி தான். அவரெல்லாம் நம்ம கூட கம்பேர் பண்ண முடியுமா, அவர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ என்னடா பண்ண போகிற, நீயும் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறியா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட கிரேட்ஸ் எல்லாம் சரியில்லை, அவனுக்கு டியூட்டரிங் போகிறதுக்கும் வசதி இல்லை. ஸோ அவன் எதுவும் சொல்லாமல் தெரியலடா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் அங்கேருந்து போகிறத ஜேமின் பார்க்குறான் போல். ஏன்னா அவன் கொஞ்சம் தூரம் போனதுமே ஜேமின் அவன் பின்னாடியே வந்து, உனக்கு டியூட்டரிங் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இப்படி தான் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. அது ஞாபகம் வந்ததுமே ஜேமின் சிரிச்சுக்கிட்டே, ஓ அந்த நாளா, ஆமாம் அந்த நாள் நான் சம்மந்தமே இல்லாமல் பேசினேன்ல அப்படின்னு கேட்க, சேச்சே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீ வந்து என்கிட்ட பேசினது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜேமின் டாவனோட கையை பார்த்து, என்னாச்சு, உனக்கு நான் வாங்கி கொடுத்த வாட்ச் பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டே சொல்கிறான். அப்புறம் என்ன, அதை எங்கேயாச்சும் தொலைச்சிடுவேன்னு பயப்படுறியான்னு கேட்க, அப்படியும் ஒன்றும் இல்லை, நான் அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நாளைக்கு நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு ஒன்று, நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்படியா, எனக்கு ஆர்வமாக இருக்குது, நீ என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னு அவர் கேட்க, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு பர்த்டே வந்துச்சுல்ல, அதான் உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அவன் என்னமோ சொல்ல தயங்குறான்.
அப்போ ஜேமின்க்கு ஏதோ ஒரு கால் வருதோ டெக்ஸ்ட் வருதோ, எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு டாவுன்னு அவனோட டேபிளில் ஏதோ ஒரு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ எக்ஸ்பென்சிவான பிராண்டில் ஏதோ ஒரு gift வாங்கியிருக்கான். அந்த gift தான் அவன் நாளைக்கு ஜேமின்க்கு கொடுக்க போகிறான் போல். ஏன்னா ரீசெண்டாக தானே அவனுக்கு பர்த்டே வந்துச்சுன்னு சொன்னான். ஸோ அந்த gift கூட வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அதில் இது நான் உங்களுக்காகத்தான் வாங்கினேன், இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு எழுத வரான். ஆனால் அதை எழுத மாட்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அவனுக்கு அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அவனால் நம்ம கூட கம்பேர் பண்ண முடியாது, அவன் வேறு லெவல்னு. அந்த ஞாபகம் வர அவன் அதை எழுதாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை லெட்டரில் எழுதுனானா இல்லையான்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் இவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியாகவே போயிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தான் அவன் ஜேமின் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறான். ஜேமின் gift பண்ண அந்த வாட்சையே கட்டிட்டு போகிறான். அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பார்க்குறான். அப்போ ஜேமின் தான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இன்றைக்கி நம்ம எதுக்காக மீட் பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒரு ஹிண்டாச்சும் கூட அப்படின்னு கேட்க இவனோட பேக் எடுத்து பார்க்குறான். பேக்கில் ஜேமின்காக வாங்கி வச்ச gift இருக்குது. அதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, நீ வந்து பார்த்துக்கோ, இன்னைக்கு நீ எங்கே வரணும் அப்படின்னு அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு லேட்டாக வந்துடாத அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே அவன் ரோடை கிராஸ் பண்ண போகிறான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தர் ஸ்கூட்டரில் வராரு. அவர் இவனை இடிக்க வராரு. எனக்கு இந்த ஸ்கூட்டரை பார்த்ததுமே சுகா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கூட்டரில் இடிச்சிருந்தா இவனுக்கு பெருசாக ஒன்றும் ஆயிருக்காததாம். ஆனால் அப்பயே இவனை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒரு பையன் வந்து இவனை அந்த ஸ்கூட்டர் மேலே இடிக்காத மாதிரி இழுத்துட்டு கீழே விழறான். இவன் கீழே விழும்போது இவன் கையில் வாட்ச் கட்டியிருந்தால ஜேமின் வாங்கி கொடுத்த வாட்ச், அந்த வாட்ச் கீழே பட்டு உடஞ்சிடுது. அதை பார்த்ததுமே டாவுன் செம்ம கடுப்பாயிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கிறான். இப்போ தாவனை காப்பாற்ற வந்தால அவன் பேர் வந்து செங்கியான். செங்கியான் தாவனை பார்த்து எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே டாவனுக்கு செம்ம கடுப்பு. என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்குறான். அது வந்து நீங்கள் இடிக்க போனீங்களோ ஸ்கூட்டரில், அதான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல, ஹெல்ப் பண்ணியா, உன்னால் என்னோட வாட்ச் உடஞ்சிருச்சு பாரு அப்படின்னு டாவன் செம்ம கடுப்பாக சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, சாரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன், ஆனால் ஹெல்ப் பண்ண நினச்ச எனக்கு என்கிட்ட நீங்கள் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன அந்த வாட்ச் உடஞ்சிச்சு அவ்வளோதானே, வேணா நான் உங்களுக்கு புது வாட்ச் வாங்கி தரேன், இல்லைனா ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, வாட்ச் வாங்கி தரியா, ரிப்பேர் பண்ணி தரியா, உனக்கு இதோட வேல்யூ என்ன தெரியுமா அப்படின்னு செம்ம கடுப்பாக சொல்கிறான். அப்போ செங்கியானுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரா அப்படின்னு அவன் கடுப்பாகிறான். உன்னை யார் இங்கே ஹெல்ப் பண்ண சொன்னது, உன் வேலையை மட்டும் நீ பார்க்க வேண்டியது தானே, உன்னால் இப்போ என் வாட்ச் உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு அவன் பேக் எடுத்துக்கிறான். போகும்போது மற்றவங்க விஷயத்த தலையிடாமல் இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு கடுப்பாக சொல்லிட்டு போகிறான். உடனே செங்கியானுக்கு செம்ம கடுப்பாக டே என்ன சொன்ன நீ, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டாவன் அங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணி போயிடுறான். சேங்கியான கம்பெனிக்கு உள்ளே வரான். அவனுக்கு வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. என்ன தைரியம் இருந்தால் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனோம், ஆனால் அவன் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணான் அப்படின்னு செம்ம கடுப்பாக அவனை திட்டிக்கிட்டே வரான். அப்போ வழியில் அவங்களோட டீம் லீடரோ யாரோ வந்து இவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவன் இன்னைக்கு தான் புதுசாக இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான் போல், எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கானா இல்லை இவங்க வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, துபாய் ப்ராஜெக்ட்டு, அதில் இவன் ஒர்க் பண்ண போகிறான் போல். ஸோ இவன் யார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஆள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. செங்கியோனும் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். அதே கம்பெனியில் தான் டாவோன்னு ஒர்க் பண்ணுறான், அவனும் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். டாவோன் இவனை நோட்டீஸ் பண்ணலை, இவன் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த டீம் லீடர் பக்கத்தில் வந்து 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. டாவன் இவனை பார்த்ததுமே நீயா அப்படின்னு கேட்க, அவனும் நீயான்னு கேட்குறான். உங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு 2 பேரும் போய் சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த டீம் லீடர் டாவன் கிட்ட மெதுவாக, நீ தான் இவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நானா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவனை அங்கே விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஃபஸ்ட்டு செங்கியான் வந்து இவங்ககிட்ட நல்லா பேச தான் ட்ரை பண்ணுவான். நமக்கு ஏதோ கோஇன்சிடென்ஸ் இருக்குது போல், அதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, ஆனால் டாவன் செம்ம கடுப்பாக இருக்கான். இது ஒன்றும் கோஇன்சிடென்ஸ் கிடையாது, எனக்கு பேட் லக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு அவன் கடுப்பாக பேசுகிறான். அவன் அப்படி கடுப்பாக பேசுனதுமே இவனுக்கும் கடுப்பாயிடுது. சரி இவனே ஓவராக பண்ணுறான், நம்ம எதுக்கு போய் அவன்கிட்டே போய் பேசணும் அப்படின்னு இவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு டாவன் வந்து நிறைய ஃபைல்ஸ் கொண்டு வந்து செங்கியான்கிட்ட கொடுக்குறான். கொடுத்து இதான் நீ பண்ண வேண்டிய வேலை பண்ணு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிடுறான்.
அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து செங்கியோன் அந்த வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நைட்டே ஆகப் போகுது. அப்ப அவங்களுடைய டீம் லீடர் மாரி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து இன்னைக்கு தான் செங்கியான் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ இத நம்ம வந்து அவ்ளோ அசால்ட்டா எடுத்துக்கூடாது. இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாருமே ஒண்ணா ஒரு டீம் டின்னருக்கு வெளியில போலாம் அப்படின்னு சொல்ல, அத கேட்ட செங்கியானுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குது. எல்லாருமே ஹேப்பியா அங்கருந்து கிளம்ப போறாங்க. அப்ப டாவன் மட்டும் எந்திரிச்சு போய் டீம் லீடர் கிட்ட என்னமோ தனியா சொல்ல, அவரும் ஓகேன்னு அனுப்பி வச்சுடுறாரு. இந்த டீம் டின்னருக்கு எல்லாரும் ஒண்ணா வந்திருக்காங்க. தாவன் மட்டும் வரல. "என்னாச்சு தாவன் வரலையா?" அப்படின்னு செங்கியான் கேட்க, என்னன்னு தெரியல. அவர் எப்பயுமே இந்த மாரி டின்னர மிஸ் பண்ணவே மாட்டாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எதுக்கு மிஸ் பண்ணியிருக்காரு? ஒருவேளை அவருக்கு யாராச்சும் பிடிக்காதவங்க வந்திருக்காங்களோ என்னோ அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் செங்கியானை மென்ஷன் பண்ணல. செங்கியானுக்கு மனசுக்குள்ள தோணுது, ஒருவேளை நம்மளால தான் அவன் இன்னைக்கு வரலையோ அப்படின்னு. அதே நேரம் இங்க டாவன்னு ஜேமின்ன பார்க்கறதுக்கு போறான். ஜேமின் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பக்கத்துல போய், "யோவ், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? போலாமா?" அப்படின்னு கேட்க, அவனும் போலாம் அப்படின்னுட்டு இவன் தலைமுடிய சரி பண்ணி விடுறான். சரி, இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்க, "நான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன், வாங்க என் கூட" அப்படின்னு ஜேமின்னை அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டு ஆல்ரெடி அவங்க 2 பேரும் வந்தது தான் போல். ஏன்னா ஜேமின் சொல்கிறான், "இந்த இடத்த நீ ரிசர்வ் பண்ணியா? இந்த இடத்துக்கு தானே நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் நீ காலேஜ் கிராஜுவேட் ஆகும்போது" அப்படின்னு சொல்ல, "ஆமாம், அப்போ நீங்கள் எனக்கு ட்ரீட் பண்ணீங்க, நான் இப்போ உங்களுக்கு ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன்" அப்படின்னு அவன் சொல்ல, "இருந்தாலும் நீ இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு சொல்கிறாரு. "இதையே தான் நீங்க 11 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னுமா மாறாம இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜேமின் சொல்றான், "எனக்கு இப்பயும் என் கண்ணுல நீ அதே ஸ்கூல் பையன் மாரி தான் தெரியிற. டியூட்டரிங் பண்றதுக்கு காசு இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னேன்ல, அதே சின்ன பையன் மாரி தான் தெரியிற" அப்படின்னு சொல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. அப்ப ஜேமின் இவனுக்கு டியூட்டரிங் பண்ணிக்கிட்டு இருந்தால, ஒரு டைம் வந்து இவனுக்கிட்ட காசு இல்ல போல. அதனால, "என்கிட்ட காசு இல்ல. ஸோ இனிமே எனக்கு டியூட்டரிங் வேணாம்" அப்படின்னு டாவுன்னு ஜேமின்க்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த டெக்ஸ்ட்ட பார்த்தோனே உடனே ஜேமின் அங்க ஓடி வந்து, "எனக்கு காசெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ என் கூட ஒரே யுனிவர்சிட்டியில படிக்கணும். ஸோ எனக்கு காசு வேண்டாம். நீ நல்லா படிச்சா மட்டும் போதும்" அப்படின்னுட்டு அவரு போட்டிருந்த ஸ்கார்ஃப அவரு டாவனுக்கு போட்டு விடுறாரு. இதான் ஃபர்ஸ்ட்டு நடந்தது. இப்ப அவன் சொல்றான், "நான் இன்னும் அதே சின்ன பையன் கிடையாது. அதுக்கப்புறம் நெறைய மாறிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியும். நான் சும்மா ஜோக்கு சொன்னேன்" அப்படின்னு ஜேமின் சொல்ல, "ஆமாம், கொஞ்ச நாளா நீ ரொம்ப டயர்டா இருக்கியே என்ன?" அப்படின்னு கேட்க, "அதாவது கம்பெனியில கொஞ்சம் வேலை அதிகம். ஒரு புது ப்ராஜெக்ட்டு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் நல்லபடியா பண்ணேன்னா, எனக்கு அப்ராட் போறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்" அப்படின்னு சொல்றான். "அப்ராடுக்கா? எதுக்கு திடீர்னு அப்ராடு?" அப்படின்னு அவன் கேட்க, "நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அப்ராடுக்கு போக போறீங்க தானே? அதான் நானும் உங்க கூட வரலான்னு" அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டே சொல்ல, ஜேமினும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, "அப்படியா? அப்படின்னா ஓகே தான்" அப்படின்னு சொல்றான். இங்க எல்லாருமே டீம் டின்னர ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செங்கியானுக்கு ஒரே அவன பத்தியே ஞாபகமா இருக்கு. அதாவது டாவன பத்தி. அவன பத்தி மத்தவங்க கிட்ட கேட்க, அவங்க இவன பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு இவன் நெனச்சான் போல. ஆனா அவங்க எல்லாருமே அவன பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். ரொம்ப நல்ல பர்சனாலிட்டி. எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவான். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குவான் அப்படின்னு சொல்ல, "என்னது?" அப்படின்னு இவன் ஆச்சரியமா கேட்க, எல்லாரும் இவன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே இவனுடைய எக்ஸ்பிரஷன மாத்திக்கிட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி நார்மலா பேச ட்ரை பண்றான். ஆனா அவனால மனசுக்குள்ள அதெல்லாம் நம்ப முடியல. அப்புறம் நம்மகிட்ட மட்டும் ஏன் அவன் அப்படி பிஹேவ் பண்ணான் அப்படின்னு நெனச்சு பார்க்குறான். எங்க ஜேமின்னு அவன்கிட்ட கேட்குறான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. "நீ என்கிட்ட எதையோ பத்தி பேசணும்னு சொன்னியே, என்ன?" அப்படின்னு ஜேமின் கேட்க, இவனுக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பக்கத்தில் வச்சுருந்த ஆல்கஹால் எடுத்து சீக்கிரம் சீக்கிரமாக குடிக்கிறான். குடிச்சிட்டு, "நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு என்னமோ சொல்ல வரான். அப்போ அவனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவன் கட் பண்ணி விட்டுடுறான். பார்த்தா அடுத்து அவன் தங்கச்சி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. "அப்பா உன் வீடு எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு." அதாவது அவங்க அப்பா இவன்கிட்ட அடிக்கடி காசு கேட்பாரு போல. அதுக்காக தான். அதை இவன் படிக்கும்போதே முன்னாடி இருந்த ஜேமனும் புரிஞ்சுக்கிறான். "இன்னும் உங்க அப்பா, அம்மா அதே மாரி தான் இருக்காங்களா? இன்னும் உன்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, நீங்க சொன்ன மாரியே நானும் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டேன். நீங்க சொன்ன மாரி நான் தனியா வந்ததால தான் எனக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு" அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான். அப்ப அடுத்து அவன் சொல்றதுக்குள்ள ஜேமின் சொல்றான், "நான் இப்ப உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ அமைதியா கேளு, ஷாக் ஆகாத.
சூஹியான் மறுபடியும் கொரியாக்கு வரான் அப்படின்னு சொல்ல, அந்த பேரை கேட்டதுமே டாவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஏன்னா சூஹியான் யாருன்னா, இதுக்கு முன்னாடி ஜேமின் டேட் பண்ணிக்கிட்டு இருந்த பையன், அதாவது ஜேமினுடைய எக்ஸ் போல. அவன் பேரை சொன்னதுமே அவனுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஜேமின்னு சூஹியானை இவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். இவன் தான் சூஹியான், நாங்கள் இவனை டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த ஞாபகம் இப்போ இவனுக்கு வருது. உங்களுக்கு இப்போ பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கும்ல, அதனால் சொல்கிறேன். மெயின் லீடு பேர் வந்து டாவோன்னு, அவன் கூட ஒன்றா ஒர்க் பண்ணுறவன் பேர் செங்ஹியான். இவனுடைய க்ரஷ்ஷு பேர் ஜேமின்னு, ஜேமினோட எக்ஸு பேர் சூஹியான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். செங்கியான் இங்கே அந்த பார்ட்டியை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அவன் பாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. உடனே அவன், இருங்க நான் வெளியில் போய் கொஞ்சம் சாக்லேட் மில்க் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். அப்படியே அவங்க பாட்டிக்கிட்ட பேசலான்னு வெளியில் வந்தான் போல. பாட்டி அவனுடைய ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சு ஆஃபீஸில் அப்படின்னு கேட்க, நல்லா இருந்துச்சு, எல்லாருமே எங்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாங்க, ஆனால் ஒருத்தனை தவிர அவன் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, யார் அது என் பேரங்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு பாட்டி இவங்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் பேசி முடிச்சதும் ஃபோனை வச்சுட்டு உள்ளே போக போகிறான். அப்போ அந்த கடையிலேருந்து ஜேமின் வெளியில் வரான். ஆனால் ஜேமின்க்கும் செங்கியானுக்கும் 2 பேரும் யாருன்னு தெரியாதுல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஜேமின் அந்த கடைக்கு போனதே டாவனுக்காக ஏதோ ட்ரிங்க் வாங்குறதுக்காகத்தான். அவன் ஆல்கஹால் குடித்தான்ல, அதில் அவனுக்கு போதை ஃபுல்லாக ஏறிடுச்சு போல். அவன் ஒரு மாதிரி போதையில் உட்காந்துருக்கான். ஆனால் அதே நேரம் அவன் கண்ணெல்லாம் ஒரே தண்ணி, அப்படியே கண் கலங்கி உட்காந்துருக்கான். அப்போ ஜேமினை பார்த்து, நீ அவனை டேட் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க, இல்லை அவன் மறுபடியும் கொரியாவுக்கு வரான்னு சொன்னல, நீ அவனை டேட் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான். ஏன் என்ன அப்படின்னு அவன் கேட்க, இல்லை ப்ளீஸ் அவனை டேட் பண்ணாத, ப்ளீஸ் அவனை டேட் பண்ணாத அப்படின்னு அழுதுகிட்டே அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறான். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட கீழே விழ போயிடுறான். அப்போ ஜேமின் அவனை பிடிச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக அவனை டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நிம்மதி ஆயிட்ட மாதிரி அவன் அப்படியே மயங்கி கீழே விழ போகிறான். அப்போ ஜேமின் அவனை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை அவனோட பெட்டில் தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போக போகிறான். அவன் போகும்போது கரெக்டாக டாவன் அவனோட கையை பிடிச்சிடுறான். ஆனால் 2 பேரும் எதுவும் பேசிக்கல. ஜேமின் அவன் கையை உள்ளே வச்சு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறான். ஆனால் அதே நேரம் செங்கியானால தான் இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அவனை பற்றி இவ்வளோ நல்லா சொல்கிறாங்கல்ல, ஆனால் அவன் நம்மக்கிட்ட மட்டும் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், எதுக்கு? ஒருவேளை நம்ம அவனோட வாட்சை டேமேஜ் பண்ணனே, அதுக்காகவா? சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம அவனுக்கு புதுசாக ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துடலாம், வாங்கி கொடுத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல அப்படின்னு உடனே அவன் இன்டர்நெட்டில் போய் அந்த வாட்சை சர்ச் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது செம்ம லக்ஸுரியஸான வாட்ச் போல், விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னது இவ்வளோ விலையா? இதை எப்படி நம்ம வாங்கி தரது அப்படின்னு ரொம்பவே கடுப்பாயிடுறான். சரி, எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது தான் டாவன் அவனுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் ஏறுறான். இவனை பின்னாடி ஓடி வந்து கை வச்சு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுறான். அவன்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, அவன் பாட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான்? ஜேமின்க்கு தான். நேற்று நைட்டு இவன் தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணல, அதுக்காக அவன்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ செங்கியான் சொல்கிறான், நேற்று நீங்கள் டின்னருக்கு வரலையே, உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்துச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் காதில் விழாத மாதிரி டாவன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ செங்கியான் தயங்கிக்கிட்டே, அந்த வாட்சு அப்படின்னு சொல்ல வர இவன் 2 மில்லியன்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு கேட்க, அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கான காசு 2 மில்லியன் அப்படின்னு சொல்கிறான். அதுவா அப்படின்னு இவன் அப்படியே லைட்டாக தயங்கும் போது இவனுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. இவன் பயந்துக்கிட்டு பட்டுன்னு கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணதுமே அந்த ஆளுக்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நான் கொரியாவுக்கு ரிட்டன் வந்துட்டேன், நீ இன்னும் ஜேமினை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறியா, ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு ரொம்ப கோவமாக யாரோ இவங்ககிட்ட கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சூஹியானா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதாவது ஜேமினுடைய எக்ஸு. அப்போ செங்கியான் அவன்கிட்ட தயங்கிக்கிட்டே, சாரி இப்போ என்னுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, அதனால் அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டே சொல்ல, என்னால் உன் சுச்சுவேஷன் நினச்செல்லாம் கவலைப்பட முடியாது அப்படின்ட்டு டாவன் ரொம்ப ரூடாக சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். என்ன இவன் இப்படி பேசுகிறான், கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது, இப்போ நான் எப்படி உன்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ரொம்ப கடுப்பாக சொல்கிறான். ஆஃபீஸில் வேணும்னே அவனை கடுப்பேற்றுற மாதிரி அவனுக்கு பிடிக்காத மாதிரி டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி வைக்கிறான். அப்புறம் இவன் கதவுக்கு முன்னாடி போகும்போது அவன் பின்னாடி வரான். வேணும்னே அவனை இடிக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு வரான். அப்புறம் டாவன் நிறைய வெயிட் தூக்கிட்டு வரும்போது இவன் ஹெல்ப் பண்ணாமல் இவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு போகிறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க டாவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. டாவன் ஸ்ட்ரைட்டாக போய் அவன்கிட்டயே கேட்குறான், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவன் கேட்குறான்.
ஹீட்டர், அந்த டோரு இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ண. எதுக்கு இந்த மாரி பண்ற? அப்படின்னு கேட்க, "ஓ! அதுவா? நீ தானே சொன்ன என் சிச்சுவேஷன் நெனச்சு நீ கவலைப்பட மாட்டேன்னு. அதான் நான் மட்டும் எதுக்கு உன்ன நெனச்சு கவலைப்படணும்?" அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துல அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. இவங்க ஏதோ ஒரு துபாய் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்காக தான் செங்கியோன் இப்ப இந்த கம்பெனிக்கு வந்திருக்கான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல யாரு செலக்ட் ஆக போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் அங்க ஒட்டியிருக்காங்க. அது எல்லாருமே ரொம்ப ஆர்வமா போய் பார்க்குறாங்க. அந்த ரிசல்ட்டில் செங்கியான் கூட வேலை செய்ய போகிறது டாவோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்களோட டீம் லீடர் வந்து செங்கியானுக்கும் டாவோனுக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய போகிறீங்க, நல்ல ஒரு டீமாக 2 பேர் ஒர்க் பண்ணுங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா செங்கியானுக்கு டாவோன் கூட வேலை செய்ய இஷ்டம் இல்ல. ஆனா டாவோனுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு தான் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்ப செங்கியோனு அந்த டீம் லீடர் கிட்ட என்னமோ சொல்ல போறான். உடனே டாவன் அவன பார்த்து, "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னுட்டு அவன தனியா கூட்டிட்டு வந்துடுறான். 2 பேரும் வெளியில ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க போல. அப்ப என்கிட்ட இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படின்னு செங்கியான் கேட்க, உனக்கு தெரியும் நம்ம 2 பேருக்கும் சரியா ஒத்து வரல தான். ஆனா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு செங்கியான் சொல்றான், ஆனா உனக்கும் எனக்கும் தான் ஏற்கனவே ஒத்து வரலையே! என்ன பண்றது? நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்றது சரிப்பட்டு வராது. நான் வேணா போய் மேனேஜர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு அவன் சொல்ல வரான். அதுக்குள்ள செங்கியோன், "ச்சே! அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம்" அப்படின்னு. அவனுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் நடக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வேலை செய்யலாம் அப்படின்னு டாவுன் சொல்றான். அப்ப செங்கியோன் உடனே, "சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யணும்னா, என்கிட்ட ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ நீ ஃபாலோ பண்ணணும்" அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட்டு ரூல் என்னன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒரு மீல் சாப்பிடணும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதனால 2 பேரோட லைஃப்ப பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அப்புறம் நம்ம மத்தவங்க முன்னாடி 2 பேரும் ஒண்ணா நல்லபடியா வேலை செய்றோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக, நம்ம ஒவ்வொருத்தர பார்க்கும்போதும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் அவனோட ரூல்ஸ் சொல்றான். என்னன்னா, என்னாலலாம் உன் கூட சேர்ந்து டெய்லி சாப்பிட முடியாது. அப்புறம் அவங்கவங்க பர்சனல் லைஃப் அவங்கவங்களுக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் உன்னோட வேலைய பார்த்துட்டு நீ இருக்கணும், என் வேலைய பார்த்துட்டு நான் இருப்பேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவனுடைய ரூல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே செங்கியன் கடுப்பாயிட்டு, சரி அப்டின்னா நான் மேனேஜர்ட்ட சொல்றேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே டாவன் மாறிடுறான். ச்சே! அந்த மாரிலாம் ஒண்ணும் வேண்டாம். நீ சொன்ன ரூல்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே தான். நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன். அப்படியே வேலை செய்யலாம் அப்படின்னு உடனே ஓகே சொல்லிடுறான். செங்கியானுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்னுடைய வாட்ச்சு அத நான் டேமேஜ் பண்ணிட்டேன் தானே! நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு காசு குடுத்துடுறேன். ஆனா இப்ப என்கிட்ட ஒரேடியா அவ்ளோ காசு இல்ல. நான் வேணா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மென்ட்ல குடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, "இல்ல பரவால்ல, வேண்டாம்" அப்படின்னு அவன் சொல்ல, "இல்ல நான் கண்டிப்பா காசு குடுத்துருவேன்" அப்படின்னு இவன் சொல்றான். "இல்ல நான் தான் சொல்றேன்ல, அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் அந்த மாரி பிஹேவ் பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். "நான் ஆல்ரெடி அத ரிப்பேருக்கு அனுப்பிட்டேன். ஸோ பணத்த பத்தி ஒண்ணும் கவல இல்ல" அப்படின்னு சொல்றான். அந்த வாட்ச் எனக்கு முக்கியமானதால தான் நான் அந்த மாரி ரூடா பிஹேவ் பண்ணேன். இருந்தாலும் நான் அந்த மாரி பிஹேவ் பண்ணது தப்பு தான். சாரி அப்படின்னு சொல்ல, சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு செங்கியான் அவனுக்கு கைய குடுக்குறான். அப்ப தாவொன் அவனுடைய டைய பார்க்குறான். உன் டை கோணலா இருக்கு அப்படின்னு சொல்ல, செங்கியான் உடனே அந்த டைய சரி பண்றான். ஆனா அவன் சரியா வைக்கல போல. அப்ப டாவொனே பக்கத்துல வந்து அவன் டைய கழட்டி, அந்த டைய எப்படி கட்டணும்னு சொல்லி அவனே கட்டி விடுறான். அவன் டை கட்டுறதுல மும்மரமா இருக்கான். ஆனா செங்கியான் அவனே ஒரு மாதிரி பார்க்க, தாவன் அவனோட ஃபேஸ பார்க்க, உடனே அவன் சமாளிக்கிற மாரி, "ஹீட்டர் ரொம்ப அதிகமா இருக்குல்ல" அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு எஸ்கேப் ஆயி போயிடுறான். அப்ப அவனுக்கு ஜேமின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. "என்னாச்சு வேலை முடிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்க, வேலை முடிஞ்சிச்சு. இப்ப தான் நான் வெளியில வந்தேன். ஒரு கேஃபேக்கு வந்திருக்கேன். உனக்கு கிளாஸ் எங்க முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்க, "இல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு யுனிவர்சிட்டியில கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ இங்க கொஞ்சம் லேட் ஆகும் போல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒண்ணு, "நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒண்ணா வெளியில சாப்பிட போலாமா?" அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண போறான். அதுக்குள்ள வெளியில என்னமோ பார்க்க, என்ன நடக்குது அப்படின்னு வெளியில பார்க்குறான். அங்க யாரோ கார வந்து பார்க் பண்றாங்க. அந்த கார்லேருந்து ஜேமின் கீழ இறங்குறான். ஜேமின பார்த்ததுமே அவன் ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து எந்திரிக்கிறான். ஆனா, அதே கார்லேருந்து இன்னொரு பையன் இறங்குறான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் சூஹியானா இருப்பான்னு நெனைக்கிறேன். அதாவது ஜேமினோடைய எக்ஸ். அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா பார்த்ததுமே இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜேமின் அவன் யுனிவர்சிட்டியில இருக்கேன்னு பொய் வேற சொன்னான்ல.
ஸோ என்ன நடக்குது இங்க? அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனா அந்த சூர்யான பார்க்கறதுக்கு ரொம்ப திமிரு பிடிச்ச பையன் மாதிரி இருக்கான். ஏன்னா, அவன் பக்கத்துல ஜேமின்னு ஒரு மாதிரி அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கு. ஆனா, ஒரு மாதிரி திமிரா நின்னு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலருந்து டாவன் பார்க்க, அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது தான் மறுபடியும் ஞாபகம் வருது. நம்மலாம் அவனோட லெவலுக்கு போக முடியுமா? அவன் வேற லெவல் அப்படின்னு. ஸோ, இவன் மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, ஆமா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கரெக்ட்டு தான். லவ் எல்லாம் நம்ம லெவல்ல இருக்கவங்கள தான் நம்ம பண்ணணும். நம்ம லெவலுக்கு மேல இருக்கவங்கலாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்க, இதோட எபிசோட் முடியுது. கூட ஒரு சின்ன சீனு, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைமு ஒண்ணு ஜேமின்காக ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கான். பெர்ஃப்யூம் போல. அந்த பெர்ஃப்யூம கொண்டு போய் ஜேமின் கிட்ட குடுக்கறதுக்கு, அவனோட கிளாஸ் ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு மனசுக்குள்ள பயமா இருக்குது. அந்த பெர்ஃப்யூம் கிஃப்ட் கூட வேற ஏதோ லெட்டரும் வச்சு குடுத்துருக்கான் போல. எதுவும் பெருசா இல்ல, உங்களுக்காக வாங்கினேன் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கான். அந்த லெட்டரை உள்ள வச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டே போறான் அதை கொடுக்கறதுக்காக. அவன் கதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ரூமுக்குள்ள ஜேமின்னும் சூஹியானும் ஒண்ணா நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஒண்ணா இருக்காங்களே அப்படின்னு இவன் ஆச்சரியமா பார்க்குறான். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்க வர, அதுக்குள்ள ஜேமின் பதில் சொல்றான். நாங்க 2 பேரும் டேட் பண்ண போறோம் அப்படின்னுட்டு அவன் சூஹியானை பார்க்க, அவனும் ஆமான்னு சொல்ற மாரி ஜேமின் பக்கத்துல வந்து நிக்கிறான். பாவம் தாவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கொண்டு வந்த கிஃப்ட்ட அவன் கைக்கு பின்னாடி மறைச்சு வச்சுக்கிறான். மறைச்சு வச்சுக்கிட்டு கங்ராச்சுலேஷன் சொல்றான். ஆனா அவன் கண்ணெல்லாம் ஒரே தண்ணி. பாவம். இதுதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன சீனு. இதோட எபிசோட் 1 முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து எல்லாருமே கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கதை வேற மாதிரி எப்படி எப்படியோ இருக்கும். ஸோ அது இனிமே வரப்போற எபிசோட்ல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.